ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இங்கே கிளாஸ் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இதுதான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனாட்டமி. மேலே ரஷ்யனில் சொல்லணும்னா கஃபேத்ரா அனாட்டாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சேம் வே தான் எல்லா ஃப்ளோர்லையுமே எல்லா பில்டிங்லையுமே இது மாதிரி தான் ஒரு இடம் இருக்கும். மேலே கம்பார்ட்மெண்ட் பேர் இருக்கும். உள்ளே நீங்கள் என்ட்ரானோடனே அங்கே டீச்சர்ஸோட ஃபேஸ்லாம் இருக்கும். லாஸ்ட் இயர் எனக்கு 3 செமஸ்டர் டோட்டலாக அனாட்டமி இந்த ஒழுங்கல் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில். அது எனக்கு 2 செம்மாக ஒரே மேம் தான் வந்திருக்காங்க. இன்னொரு செம்மில் அவங்க ஃபர்ஸ்ட் செம் வந்தாங்க. டியூ டு அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்னால மேபி அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு எடுத்து முடிச்சுட்டு மேபி அது எண்ட் ஆஃப் த பீரியட்னால அவங்க இப்போது மெடிக்கல் லீவில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 செமஸ்டராக எனக்கு எந்த மேம் வந்திருக்காங்களோ நான் அந்த மேமை காட்டுறேன். ஆக்சுவலாக இவங்க தான் எங்களுக்கு 2 செமஸ்டராக மேம் வந்தாங்க. அவங்க பேர் லுத்மிலான்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இவங்க வந்து சலிகாத். இங்கே கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா அவங்க வந்து விளாக் எடுப்பாங்க, அதே மாதிரி நல்லாவும் சொல்லிக் கொடுப்பாங்க கம்பேர்ட் டு அதர் டீச்சர்ஸ். இங்கே ஆக்சுவலாக சௌரப் குமார்ன்ட்டு பேர் இருக்கும், ஏன்னா இந்த ஃப்ளோரில் தான் அவர் இருக்கார். அண்ட் தென் எல்லா ஃப்ளோர்லேயும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கல்ப்சர் இருக்கும். எல்லா ஃப்ளோர்லேயுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேமே தான். அந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும். அந்த சைடு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளாஸ் ரூம்ஸும் டாய்லெட்ஸும் இருக்கும். ஆக்சுவலாக ரஷ்யனான்னு எனக்கு தெரியல, பட் ரஷ்யன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாலி டைப் தான். அதே மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் போர்டு இருக்கும். சேமே இன்ஃபர்மேஷன் போர்டில் இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டீச்சர்ஸ் எந்தெந்த டைமில் ஃப்ரீயாக இருப்பாங்க, எக்ஸ்ட்ரா கிளாஸ் தரவங்களுக்கு அதெல்லாம் யூஸ் ஆகும், பேர் போட்டு இருக்கும். அதே மாதிரி எல்லா ஃபுல்லையுமே கியூஆர் கோட் மாதிரி இருக்கும். அந்த கியூஆர் கோட் இருக்குன்னா உங்களுக்கு தீமேட்டிக் பிளான் டவுன்லோட்ஸ் பண்ணிக்கோ, இல்லை இந்த எக்ஸாம் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே இது இருக்கும். இப்போது பார்க்குறவங்க தான் லேப் அசிஸ்டண்ட். அவங்க தான் ஆக்சுவலாக இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஒரு இன்சார்ஜ் மாதிரி. எந்த ரூம் திறக்கணுன்னாலும், இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஜுர்னால் இந்த சென்ஸ் அட்டெண்டன்ஸ் ஷீட் மாதிரி சொல்லுவாங்க, மார்க்ஸும் எழுதுவாங்க. அதில் ஏதாச்சும் உங்களுக்கு சேஞ்சஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா கிளாஸ் எப்போ தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்கக்கிட்ட கேட்கலாம். ஒரு ஃப்ளோருக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த ஃப்ளோருக்கு இப்போ போயிட்டாங்க, அவங்க தான் அவங்களுக்கு இது. நான் போய் ஜாலில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ ஆக்சுவலாக இதுதான் அனாட்டமி டிபார்ட்மெண்ட்டோட ஜால்னு சொல்லலாம். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா சில பிக்சர்ஸ் பெயிண்டிங்ஸ் மாதிரி இருக்கும். பியூட்டிஃபுல்லாக ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு டாக்டர் வந்து ஏஞ்சல் மாதிரி, அவங்க வந்து சாகும்போது டாக்டர்ஸ் வந்து ட்ரீட் பண்ணி அவங்கள காப்பாற்றுற மாதிரி ஏஞ்சல் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க இந்த பிக்சரில் நீங்கள் ஆக்சுவலாக இந்த பெயிண்டிங்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்னிஸ்லாம் இருக்கும். இது டைஜஸ்டிவ் சிஸ்டமாக யூரினரி சிஸ்டமானு தெரியல, ஏன்னா கிட்னிஸ் இருக்குது பட் ஸ்டொமக் இல்லை. கிட்னிஸ் வந்து யூரினரி சிஸ்டமில் தான் வரும் ஆக்சுவலாக. ஸோ அப்போ நம்ம இதை யூரினரி சிஸ்டம்னே சொல்லுவோம். ஆக்சுவலாக ஃபுல்லாக ரஷ்யனில் இருக்குது. அண்ட் போர்ச்சுகீன்னு எழுதியிருக்கு. போர்ச்சுகீனா ரஷ்யனில் வந்து கிட்னின்னு அர்த்தம். நீங்கள் அந்த ரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அனாட்டமி டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் ஆஃபீஸ் அது. ஆக்சுவலாக ஹெட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஹெச்ஓடின்னு சொல்லிட்டு, அவங்களோட ரூம் அது. மற்ற டீச்சர்ஸோட ரூம்லாம் அங்கே இருக்குது. அண்ட் தென் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெயிண்டிங்ஸ்லாம் ஃப்ரேம் போட்டு வச்சுருப்பாங்க ஒரு இடத்துல. இங்கே கொஞ்சம் இருக்குது, அங்கே கொஞ்சம் இருக்குது, அங்கே கொஞ்சம் இருக்குது, அண்ட் தென் அங்கே கொஞ்சம் இருக்குது. ஸோ டிபார்ட்மெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அண்ட் லாஸ்ட் இயர் எங்கள் கிளாஸ் வந்து இதுவாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து லாக் போட்டிருக்காங்க. இந்த ஃப்ளோரில் எங்களுக்கு வேலையே இல்லை, ஏன்டா வந்தேன் அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க. நம்ம கீழே உங்களுக்கு திரும்ப 4th ஃப்ளோரில் போயிட்டு நான் என்னென்னு காட்டுறேன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேத்தாலஜிக்கல் அனாட்டமி. ஆக்சுவலாக இது 4th ஃப்ளோர். ரஷ்யனில் சொல்லணும்னா கஃபேத்ரா பேத்தாலஜிஸ்கி அனாட்டாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயுமே சேம் தான், பட் நாங்கள் இங்கே இன்னும் எங்கள் கிளாஸ்க்கு வரல. அந்த சைட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெஸ்ட் ரூம், பாய்ஸ் ரெஸ்ட் ரூம், கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம்னு இருக்கும். அதே மாதிரி சில கிளாஸ் இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜால் இருக்கும். இந்த ஃப்ளோர் நான் வந்ததில்லை. போயிட்டு உங்களுக்கு அந்த ஜாலில் இல்லை ஏதாவது நல்ல பிக்சர்ஸ் இல்லை ஏதாவது ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன்.
ஆக்சுவலாக இதுதான் பேத்தாலஜிக்கல் அனாட்டமியோட ஜால் சொல்லலாம். ஆக்சுவலாக எல்லா ஃப்ளோர்லேயுமே அந்த ஜால்னு சொல்லிட்டு இந்த பிளேஸில் தான் இருக்கும். பட் ஆக்சுவலாக இங்கே எதுவுமே இல்லை இந்த ஜாலில். பட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நோட்டீஸ் போர்ட்லேயும் சரி, மற்ற இதுலேயும் சரி, உங்களுக்கு இங்கே இருக்க நோட்டீஸ் போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த புக்ஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த 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 ஃப்ளோருக்கான சப்ஜெக்ட் வந்து பேத்தாலஜிக்கல் அனாட்டமி. இந்த பேத்தாலஜிக்கல் அனாட்டமி சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன புக்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம், என்னென்ன புக்ஸ்லாம் ரீட் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க. அவங்கள 3rd ஃப்ளோரில் போயிட்டு பயாலஜி டிபார்ட்மெண்ட்டில் சந்திக்கிறேன். ஸோ இது வந்து 3rd ஃப்ளோர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயாலஜின்னு சொல்லுவாங்க. ரஷ்யனில் வந்து கஃபெதரா பியாலஜியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் அதே மாதிரி அங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா சில ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குது. அதாவது ஹியூமனோட ஸ்கல்லும் இருக்கும், ஹியூமன்ஸோட ஸ்கல்லும் இருக்கும், மற்றவங்களோட ஸ்கல்லுமே இருக்கும். நான் உங்களுக்கு போயிட்டு அங்கே ஃபுல்லாக என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். அண்ட் இது வந்து செடி. இந்த ஃப்ளோர்லேயும் பிளான்ஸ் வச்சுருக்காங்க. சம்மர் டைமில் மட்டும்தான் இந்த ஊரில் பிளான்ஸ் க்ரோ ஆகும். ஏன்னா சன்லைட் இருக்குது, வாட்டர் ஊற்றுனா நல்லாவே வளரும். அண்ட் தென் ஃப்ரெஷ்ஷாக ட்ரீட் பண்ணுறதுக்கும் இந்த ஃப்ளோரில் வந்து வச்சுருக்காங்க. இப்போ தான் இந்த பிளான்ட்டுக்கு வந்து வாட்டர் பண்ணிட்டு போனாங்க. இப்போ அவங்கள பார்த்தேன் நான். ஸோ இப்போது உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அதே மாதிரி சொல்லிட்டு காட்டுறேன். ஒரே ஒரு கிளாஸ் ரூமில் மட்டும் நமக்கு வந்து இந்த ஸ்பெசிமென்லாம் இருக்கும், ஒரு டைப் ஆஃப் ஸ்பெசிமெனும். ஏன்னா எங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து அந்த இடத்துல தான் கிளாஸ் நடந்துச்சு. முடிஞ்சால் என்ன சப்போஸ் அந்த ரூம் ஓப்பனில் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். ஏன்னா இந்த ஃப்ளோரில் எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் நான் அந்த ரூம் சப்போஸ் திறந்துருந்தால் நான் காட்டுறேன். ஸோ இதுதான் 3rd ஃப்ளோர் பயாலஜி டிபார்ட்மெண்ட் சொன்னால. அதே மாதிரி இந்த ரூமில் தான் எங்களுக்கு வந்து லெக்சர்ஸ்லாம் நடக்கும். அனாட்டமி லெக்சர்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த லெக்சர்ஸ் வந்து இங்கே தான் நடக்கும். அண்ட் தென் நீங்கள் இந்த சைட் நான் ஆக்சுவலாக சொன்ன மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் மாடல் தான், எனக்கு தெரிஞ்சு ரியல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கேம்பஸ் இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. நம்ம அந்த சைடும் பார்த்தோம். ஒரு கிளாஸ் ரூமும் இருக்குது. நான் உங்களுக்கு அந்த கிளாஸ் ரூம் என்ன அலோவ் பண்ணாங்கன்னா நான் உள்ளே போயிட்டு என்னென்னு காட்டுறேன். இப்போதான் ஒரு டீச்சர் போகிறாங்க, யாருக்கு வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட சொன்னோம் வீடியோ எடுக்கிறோம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பேர் நட்டாலியான்னு நினைக்கிறேன். போயிட்டு நான் காட்டுறேன் என்னன்ட்டு. ஆக்சுவலாக இந்த ரூம் தான் அது. இந்த ரூம் வந்து லாக்கில் இருக்குது. உள்ளே போய் கேட்டாலாம் விட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஜால் தான் இது. சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் கீழே இன்னும் ஒரே ஒரு ஃப்ளோர் தான் இருக்குது, 2nd ஃப்ளோர். அங்கே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் மெடிசனும் அண்ட் தென் ஃபாரன்சிக் மெடிசனும் இருக்கும். நான் உங்களுக்கு கீழே போயிட்டு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஏன்னா நான் அந்த ஃப்ளோருக்குள்ளே இது வரைக்கும் என்ட்ரு ஆகலை. எனக்கு தெரிஞ்ச அந்த கிளாஸ் இருக்கான்ற மாதிரியும் எங்களுக்கு தெரியல. மேபி லெச்சிப்னிக் சொல்லுவாங்க ஜென்ரல் மெடிசன் ரஷ்யனில். எங்களுக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் கிளாஸ் நடக்குமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. பட் நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு சப்போஸ் உள்ளே விட்டாங்கன்னா நான் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு நான் காட்டுறேன்.
ஆக்சுவலாக இது செகண்ட் ஃப்ளோர் அண்ட் நம்ம பிளாக்கோட கடைசி ஃப்ளோர் மார்ஃபாலஜி பில்டிங்கில். இது வந்து 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரன்சிக் மெடிசன் அண்ட் தென் செகண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபார் ஃபண்டமெண்டல் மெடிசன் அண்ட் பயாலஜின்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ளோர் வந்து கொஞ்சம் என்வாயன்மெண்ட் நல்லா இருக்குது, வெளிச்சமாக மஞ்சள் கலரில் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ஃப்ளோர் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது, எதுவும் சுற்றி பார்க்குற அளவுக்கு இல்லை. நீங்கள் பார்த்தாலே தெரியும், வெளிச்சோடி இருக்குது. எனக்கு அதுதான் நான் சொன்னேன்ல, எனக்கு தெரிஞ்சு யாரும் கிளாஸ்க்கு வர மாட்டாங்க, நான் இது வரைக்கும் இங்கே பார்த்ததில்ல. அண்ட் தென் நீங்கள் அந்த சைடும் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இது ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசனுக்கு மட்டும்தான், ஐ மீன் ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபார்மசி மட்டும்தான் இங்கே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாரன்சிக் மெடிசன் எனக்கு தெரிஞ்சு யாரும் கிளாஸ் போன மாதிரி நான் கேள்விப்பட்டதில்லை. சப்போஸ் நான் சீனியர் கிட்ட கேட்டு, இல்லைடா அது மாதிரி ஒன்று இருக்குது, நீங்கள் இந்த இயரில் தான் படிப்பீங்கன்னு சொன்னால் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன் எந்த இயரில் படிப்போம், என்னென்ன படிப்போம்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக இதுவுமே ஒரு லெக்சர் ஹால் தான். அதாவது தேர்ட் ஃப்ளோரில் நான் காமிச்சேன்னா ஒரு லெக்சர் ஹால், அதுவும் கண்டினியூட்டி இருக்குது. கீழே இந்த இடத்துல தான் வந்து டீச்சர்ஸ் நிற்பாங்க. கீழேருந்து இப்படி போகும் ஆக்சுவலாக தேர்ட் ஃப்ளோர் வரைக்குமே. அண்ட் தென் இவன் தான் எங்கள் யூனிவர்சிட்டியோட லோகோன்னு சொல்லலாம். 1935 தான் ஹோல்கிராட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, ஐ மீன் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் மோர் தென் 50 இயர்ஸ்க்கு மேலே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் ஃபியூ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே போயிட்டு எஃப்எம்ஜி முடித்து பிஜி படிச்சுட்டு இருக்காங்க. ஹோப் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் இங்கே வேணும் அப்படின்ற பட்சத்தில் கீழே தர என் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃப்ரீ கைட்லைன் சொல்கிறேன், எவ்வளோ ஆகும், என்ன ஆகும், எப்படி இருக்கீங்க அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மோர் தென் இட், June 21 நீட் எக்ஸாம் இருக்குது. ஸோ June 21 யாரெல்லாம் ரீநீட் எழுதுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு ரஷ்யாவில் வந்து படிக்கிற மைண்ட் செட் இருந்துச்சுன்னா கீழே தர என் அட்மிஷன் டீட்டெயில்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பி இவ்வளோ ஆகுது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜென்ரல் மெடிசன் இவ்வளோ ஆகுது, இங்கிலீஷில் படித்தா இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் சேம் வே இந்த யூனிவர்சிட்டி இல்லாமல் வேறு ஏதாவது யூனிவர்சிட்டி உங்களுக்கு வேணும்னாலும் தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு என்ன ஆகுது எவ்வளோ ஆகுதுன்னு சொல்கிறேன். தேங்க்யூ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் அங்கர்ஸ்கை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு அங்கே வந்து நான் ஒயிட் கோட் போட்டிருக்க மாட்டேன், ஸ்க்ரப்பு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அங்கே போயிட்டு என்னென்ன பில்டிங் இருக்குது, என்னென்ன கேம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். அங்கே ஆக்சுவலாக மோர் தென் 10+ பில்டிங்ஸ் இருக்குது ஒரே இடத்துல. ஏன்னா அது வந்து மோர் தென் டீச்சிங் இடம், இட்ஸ் அன் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டும் போவாங்க, நம்மளால என்னென்னு சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வெளில வந்து வீடியோ காட்டுறேன் செஞ்சுட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பேரண்ட்ஸ், உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே தர என் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு என்னென்ட்டு சொல்கிறேன். பை.